Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் மயிலாடுதுறையில் வயலில் இறங்கி சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். காஞ்சி போனதுனால புடிச்சு புடுங்கவும் முடியல, அந்து போகுது களை. மறுபடியும் களை மறுபடியும் களை. நீங்க வந்தாதான் எங்களுக்கு மக்கள் சந்தோஷமா சரி வரமா நீ அடி போறியா? நீ மறைக்காத. ரெண்டு பேரும் ஒண்ணா போலாமா? ஓகே. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வச்சாங்க, அது பற்றிய விவரங்கள். வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரோட் ஷோ மற்றும் கடற்படை மேற்கொண்டு முடித்துவிட்டு அங்கிருந்து திருவாரூர் புறப்பட்ட நிலையில் திடீர் மயிலாடுதுறை பகுதியில் வரும் வழியில் வயலில் இறங்கி அங்கு நடவு செய்யப்பட்ட பெண் விவசாயிகள் பேசினால் குறைகளை கேட்டிருந்தார். அப்போது அந்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் நெற்பயிர்கள் காய்ந்து உள்ளது என பெண்கள் கூறினர். அப்போது அதிமுக ஆட்சி வரும் என பேசினர். கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களது குறைகளை தீர்ப்போம் எனவும் பேசினார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட எல்லையான கொல்லுமாங்குடி வர இருந்தார். கொல்லுமாங்குடியில் மாவட்ட கழக செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காமராஜ் தலைமையில் திரளான கட்சி தொண்டர்கள் மேலதாளங்கள் மூலம் உற்சாக வரவேற்பு அளித்து அதனைத் தொடர்ந்து ரோட் ஷோ நடத்தினார். 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதன் பிறகு 84 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் அதிமுக கட்சி கொடி ஏற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.